ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு டேட்டா செட்ட எடுத்துட்டு டேப்லியோல வந்து எப்படி அத அனலைஸ் பண்ணி, அந்த டேட்டா செட் எப்படி அனலைஸ் பண்ணி, அதிலிருந்து நம்ம எப்படி இன்சைட்ஸ் எடுக்கலாம். ஸோ இன்சைட்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டால வந்து என்ன நடக்குது? எப்படியெல்லாம் அந்த டேட்டால வந்து லைக் வந்து ஒரு கம்பெனினா அந்த குரோத் எப்படி இருக்கு? அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அத தான் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அத தான் இன்சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேட்டால இருந்து நீங்க என்னலாம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்களோ, அத தான் வந்து நம்ம இன்சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டேட்டாவ எடுத்து அனலைஸ் பண்ணி, அதிலிருந்து எப்படி இன்சைட்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன டேட்டா செட் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து சூப்பர் ஸ்டோர் டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட். இது வந்து யுஎஸோட ஒரு ரீட்டெயில் ஸ்டோர பேஸ் பண்ண ஒரு டேட்டா செட். இந்த டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீட்டெயில் ஸ்டோர் பேஸ் பண்ண டேட்டா செட் அப்படின்றதுனால ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து Amazon, Flipkart மாரி ஒரு ரீட்டெயில் ஸ்டோர்ஸோட பேஸ் பண்ண டேட்டா தான் இது. அப்போ வந்து நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க ஆன்லைன்ல. ஸோ அந்த ஆர்டர் பண்ற ஒரு ஒரு ஆர்டருக்கும் ஒரு ஆர்டர் ஐடி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அந்த ப்ராடக்ட் ஷிப்மென்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஷிப்மென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஐடி குடுப்பாங்க. கஸ்டமருக்கு ஒரு நேம் கிரியேட் ஆகும். அந்த மாரி திங்ஸ் எல்லாம் இந்த டேட்டால இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா இருக்கு உங்களுக்கு. ஆர்டர் பண்றீங்கன்னா, அதுக்கோட ஆர்டர் ஐடி, ஆர்டர் பண்ற டேட்டு, ஷிப்மென்ட் டேட்டு, எப்படி ஷிப்மென்ட் ஆகுதுன்ற ஷிப்மென்ட் மோடு, கஸ்டமர் ஐடி கிரியேட் ஆகும். கஸ்டமர் நேம், செக்மென்ட், எந்த செக்மென்ட் கீழ அந்த ப்ராடக்ட் வருது. அண்ட் தென் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் தான். தென் சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோட், எந்த ரீஜியன்ல வருது. தென் ஃபாலோட் பை ப்ராடக்ட். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி. அண்ட் தென் வந்து எந்த கேட்டகரில அந்த ப்ராடக்ட் வருது. எந்த சப் கேட்டகரில அந்த ப்ராடக்ட் வருது. அண்ட் தென் ப்ராடக்ட்டோட நேமு, எந்த அளவுக்கு சேல்ஸு, அண்ட் தென் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆகுது. தென் ஏதாவது டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்களா? அண்ட் தென் ப்ராஃபிட். இதெல்லாம் காலம்ஸ் தான் வந்து இந்த டேட்டால இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த டேட்டா வந்து நான் டேப்லூல அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம டெமோ வந்து டேப்லூல தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறேன். ஒர்க் ஷீட்டுக்கு வந்துட்டோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு காலம்ஸ் எல்லாமே இங்க காட்டும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் ரீஜியன் வைஸ் நான் பார்க்க போறேன். ஒரு ஒரு ரீஜியன்ல எப்படி எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து ஒரு பை சார்ட் போட்டு பார்க்க போறேன். ஸோ இதுதான் அந்த பை சார்ட். நான் வந்து இந்த லேபிள்ஸும் குடுத்துக்கிறேன். ரீஜியன் அண்ட் தென் வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கு ரீஜியன் வைஸ் ப்ராஃபிட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ரீஜியனு. இங்க வந்து லெஃப்ட் சைடுல கலர் மேப் இருக்கும். ஒரு ஒரு ரீஜியன்ஸ்க்கு ஒரு ஒரு கலர் வந்துரும். ஒரு பை சார்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ, அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்லைஸஸோட சைஸ் வந்து இருக்கும். இப்போ வெஸ்ட் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, 1,08,418 அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் ரீஜியன்ல வந்து 39,000 ப்ராஃபிட். அண்ட் தென் ஈஸ்ட் ரீஜியன்ல 91,523 ப்ராஃபிட். சவுத் ரீஜியன்ல 46,749 ப்ராஃபிட். ஸோ ஒரு ஒரு ரீஜியன்லயும் எந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றது இங்க பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நீங்க அனலைஸ் பண்ணும்போது, இப்ப எந்த ரீஜியன்ல வந்து அதிக ப்ராஃபிட் இருக்கு. ஸோ எந்த ரீஜியன்ல அதிக ப்ராஃபிட் இருக்கோ, அங்க எந்த மாதிரி நம்ம கம்பெனி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ரீஜியன்ல வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஸோ அங்க எப்படியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ட இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படின்றதுக்கான ஐடியா தான் இந்த அனலைஸ் பண்ணி இதிலிருந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி அதோட அனலைஸோட ரிப்போர்ட் வந்து நம்ம குடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இதிலிருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த அனலைசிஸ் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன என்ன வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரீஜியன் வைஸ் வந்து எப்படி ப்ராஃபிட் வந்திருக்கு. எந்தெந்த ரீஜியன்ல ஹை ப்ராஃபிட், எந்த ரீஜியன்ல வந்து லெஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வெஸ்ட் ரீஜியன்ல வந்து ஹை ப்ராஃபிட் இருக்கு. சென்ட்ரல் ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த கிராஃப்ல இருந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே வந்து நம்ம இன்னொரு கிராஃப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஷீட் நான் கிரியேட் பண்ணிட்டு, இங்க நான் இந்த தடவ என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, சப் கேட்டகரி வைஸ் எடுக்க போறேன். ஸோ சப் கேட்டகரி வைஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றத எடுக்க போறேன். அண்ட் ப்ராஃபிட் வந்து நான் லேபிள்ஸ் குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப் கேட்டகரியும் எவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த கிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சப் கேட்டகரியிலயும் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, காப்பியர்ஸ் தான் அதிக ப்ராஃபிட் இருக்கு. அதோட கலர் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து டார்க் கலரா இருக்கும். ஸோ கம்மியான ப்ராஃபிட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட் கலர்ல இருக்கும். அண்ட் தென் வந்து பாக்ஸோட சைஸும் சின்னதா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, காப்பியர்ஸ் வந்து அதிக ப்ராஃபிட் இருக்கு. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மியான ப்ராஃபிட் ஆக ஆக உங்களுக்கு வந்து பாக்ஸ் சின்னதாயிட்டே போகும். கலர் ஃபேடும் லைக் வந்து லைட் கலர் ஆகும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, காப்பியர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப் கேட்டகரில உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, லைக் லேபிள்ஸ், மிஷின்ஸ் இதுலலாம் வந்து ரொம்ப ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணணும், கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கிறதுல இன்னும் கான்சன்ட்ரேஷன் நல்லா குடுத்து ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணலாம். கம்மியா ப்ராஃபிட் குடுக்குற இடத்துல எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சு
லைக் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்ஸ் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் தென் வேற எப்படிலாம் இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு கிராஃப் கொடுக்குறேன். லைக் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இயர் வைஸ் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன், இயர் வைஸ் இங்கே செலக்ட் பண்ணுவோம். இயர் வைஸ் எப்படி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ இயர் வைஸ் நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2019ல ஒரு 50K ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. 2020ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 61,000. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2021ல 81,000 போயிருக்கு. அண்ட் தென் வந்து 2022ல 93,000 போயிருக்கு. பட் வந்து 2022ல இருந்து 2021 வரைக்கும் வந்த ப்ராஃபிட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து 2021ல இருந்து 2022 வரைக்கும் கேப்சர் பண்ண முடியல. அதாவது அதே ட்ரெண்ட்ல போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 100K ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த லைன் பார்த்தாலே கிளியரா தெரியும். சரிங்களா? தென் இதையே வந்து நான் கேட்டகரி வைஸா பார்க்க போறேன். அதாவது கேட்டகரி வைஸ் எப்படி அப்படின்றத பார்க்க போறேன். இப்போ ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட்னு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? இப்போ வந்து கேட்டகரி வைஸ் ப்ராஃபிட் பிரிக்கும்போது எந்த கேட்டகரி வந்து கம்மியான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எந்த கேட்டகரி அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு கர்சர் பிளேஸ் பண்ணாலே தெரியும். டெக்னாலஜி கேட்டகரி வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சப்ளைஸ் ஒரு மீடியமான ப்ராஃபிட். பட் ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லெஸ்ஸான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்போ வந்து கம்பெனி வந்து ஃபர்னிச்சர் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம்னு ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை முடியலன்னா அந்த பிஸ்னஸ் அவங்க ட்ராப் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ்ல வந்து மல்டிபிள் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேப்லியூவில் உங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் கிராஃப்ஸ்ல இருந்து ஒரு கிராஃப்ஸ்ல இருந்து ஒரு இன்சைட்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்சைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிராஃப்ல இருந்து ஒரு இன்சைட்ஸ் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். அந்த இன்சைட்ஸ் எல்லாமே ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டா ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை பிடிஎஃபாவோ கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம ரிப்போர்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து மல்டிபிள் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேப்லியூவில் அனலைஸ் பண்ணணும். ஸோ டேப்லியூவில் வந்து ஒரு டேட்டாவை எப்படி வந்து மல்டிபிள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் கேதர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.